Hi learners, welcome to our study. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிராஃப் தேரியில இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கிராஃப் தேரி இந்த கொஸ்டின்ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் கிராஃப் இஸ் கிளியரா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் டிஸ்கிரீட் மேக்ஸ்லயும் உங்களுக்கு கிராஃப் தேரி இருக்கு, டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் கிராஃப் தேரி இருக்கு. அப்ப இது வெயிட்டேஜான சப்ஜெக்ட். அப்ப இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம், முதல்ல இது கம்ப்ளீட் கிராஃபா அப்படின்றத செக் பண்ண போறோம். ஒரு கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எட்ஜ் கனெக்ட் பண்றோம் அப்படின்னும் போது, இப்போ ஏ என்ற ஒரு எட்ஜ் இருக்கு. அப்ப இந்த ஏ என்ற எட்ஜ்ல இருந்து உங்களுக்கு எத்தனை எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்ப்போம். இப்ப இதுல எத்தனை எட்ஜஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஏல இருந்து கம்ப்ளீட் கிராஃப்னா ஒரு எட்ஜ்ல இருந்து எவ்வளவு எட்ஜுக்கு நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி வியூ கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, நான் கனெக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, ஏல இருந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு? பி கனெக்ட் ஆயிருக்கா? ஏல இருந்து டி கனெக்ட் ஆயிருக்கா? ஏல இருந்து இ கனெக்ட் ஆயிருக்கு. இல இருந்து எஃப் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா பாருங்க, ஏல இருந்து சி கனெக்ட் ஆகல. ஒரு கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோட்ல இருந்து இப்ப ஏ, பி, சி, டி. இப்ப பாருங்க, ஏல இருந்து வர எல்லா லைனுமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, இத கம்ப்ளீட்டா நான் இது பண்ணா, இப்போ செக் பண்ணி பாருங்க. ஏல இருந்து கம்ப்ளீட்டட் டு கனெக்டட், பில இருந்து கம்ப்ளீட் நோட் கனெக்டட், சில இருந்து கம்ப்ளீட் நோட். அப்போ இங்க இல்லன்றதுனால இது என்ன கிடையாது? திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் கிராஃப். அடுத்தது என்னது? பைபார்ட்டட் கிராஃப். பைபார்ட்டட் கிராஃப் ஒரு ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். பைபார்ட்டட் கிராஃப் அப்படின்னாலே 2 கலர். ஓகேங்களா? அப்ப 2 கலர். இப்ப மொத்தம் இதுல எத்தன கலர்ஸ் வருதுன்னு பாருங்க. 2 கலரபிள்னா எப்படி சூஸ் பண்ணணும்னா, இப்ப இங்க ஏக்கு ரெட் கலர் குடுத்துட்டேன்னா, அப்போ ஏக்கு ரெட் குடுத்துட்டேன்னா, ஏ கனெக்ட் ஆகுற பிக்கு ரெட் வரக்கூடாது. ஏ கனெக்ட் ஆகுற டிக்கு ரெட் வரக்கூடாது. இங்க ரெட் வரக்கூடாது, இங்க ரெட் வரக்கூடாது. அப்போ சிக்கு ரெட் இஸ் பாசிபிள். இப்ப இங்க குடுத்துட்டேன்னா, இப்ப பாருங்க வேற என்ன கலர்? இப்ப மீதி பேருக்குலாம் வேற கலர்ஸ் குடுத்தாகணும். இப்ப நம்ம வேற என்ன கலர் குடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ப்ளூ கலர் குடுப்பேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ப்ளூ கலர் குடுத்துட்டேன். அப்ப எங்க குடுக்க முடியாது? இங்க குடுக்க முடியாது, இங்க குடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ நான் இங்க குடுக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு டைரக்ட்டா கனெக்ட் ஆகல. அதனால எனக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரி. இப்ப இதுல எத்தன கலர்ஸ் வந்துருச்சு? ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 2 கலர் வந்துருச்சா? இப்போ இன்னும் எத்தன கலர் அடிக்கணும்? இங்க ஒரு கலர். திஸ் இஸ் எல்லோ கலர். எஃப் இஸ் எல்லோ கலர். பட் ஈக்கு எல்லோ கலர் நான் அடிக்கக்கூடாது. இப்போ எனக்கு எத்தன கலர் இங்க மேட்சிங் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இங்க கிரீன். அப்போ ரெட் இஸ் 1, ப்ளூ இஸ் 2, yellow is 3, green is 4. டோட்டலி 4 கலர். அப்போ 4 கலர் வந்துச்சுன்னா இது என்ன கலர் கிடையாது? பைபார்ட்டட் கலர் கிடையாது. 2 கலர்ஸ் வந்தாதான் யாரு? பைபார்ட்டட் கலர். அப்ப திஸ் இஸ் ரிமூவ். இங்க என்ன கேக்குறாங்க? ஆல் ஆல் அபவ் ஒன் கேக்குறாங்க. எனக்கு கம்ப்ளீட் கிராஃப் கேன்சல் பண்ணும்போது என்ன கிராஃப் கேன்சல் ஆயிடுச்சு? ஆல் அபவ். இப்ப சின்றது ஹாமில்டோனியன் சர்க்யூட்டான்றது எனக்கு டாம் ஷோர் தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் வந்து ஹாமில்டோனியன் சர்க்யூட். ஆனா ஹாமில்டோனியன் சர்க்யூட் இது பண்ணிருக்கிறதுக்கு ரூல் என்னது? n நம்பர் டிவைடட் பை 2. n என்றது என்னது? எத்தனை நம்பர் ஆஃப் நோடு அதுல இருக்க டிகிரி அதிகமா இருக்கணும். இந்த டிவைடட் பண்ணதை விட ஈக்குவலாவோ இல்ல அதுக்கு மேலவோ அதிகமா இருக்கணும். அதுதான் ரூல். இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. டோட்டலி n நம்பர் ஆஃப் நோடு இருக்கு. 6 நம்பர் ஆஃப் நோடு இருக்கு. அப்போ 6 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா 3. அப்போ எனக்கு டிகிரி 3 ஆகவோ இல்ல 3 விட அதிகமாகவோ இருந்தா ஹாமில்டோனியன் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்ப இப்ப இங்க பாருங்க, இதுக்கு எத்தனை டிகிரி? டிகிரி மீன்ஸ் எத்தனை லைன் போகுது? எத்தனை போகுது? இங்க 4. அப்ப அதே மாதிரி எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணலாமா? அப்போ ஆப்ஷன் ஏக்கு 4, ஆப்ஷன் பி ஆல்சோ 4, ஆப்ஷன் சி ஆல்சோ 4, டி ஆல்சோ 4. எஃப் செக் பண்ணலாமா? எஃப்க்கு செக் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. அப்போ எஃப்க்கு வந்து 5. அப்போ நம்மளோட ரூல் பிரகாரம் 3 விட அதிகமா இருக்கும். எனக்கு 5,4 இருக்கிறதுனால 5யும் எடுத்துக்கலாம், 4யும் எடுத்துக்கலாம். அப்ப எப்படி இருக்கு? 3 விட அதிகமா இருக்கு. This is the Hamiltonian circuit. Clear? Thank you. Please subscribe my channel, likes and comment. Thank you so much.